வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, திரும்ப ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமேல ஒரு 4 கிராமர் பாயிண்டோட கம்பேரிசன் வந்து பார்க்க போறோம். ஸோ, இது வந்து ஷின்கான்சன் மாஸ்டர்ன்ற புக்ல வந்து தனித்தனி கிராமர் பாயிண்ட்டா தான் இருக்கு. பட் ஆனா, நான் இத பத்தி படிக்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த 4 கிராமர் பாயிண்ட்டுமே வந்து ரிலேட்டட் தான் அப்படின்னு. இத ரிலேட் பண்ணி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டா தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ, அதனால தான் இந்த கம்பேரிசன் கிராமர் வீடியோ அகைன் நான் போட்டிருக்கேன். ஸோ, இதில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம 4 கிராமர் பாயிண்ட் என்னென்ன பார்க்க போறோம்னா, "தோதான்", "கா தோ ஒமொத்தாரா", "கா நாய் கா நோ உச்சினி", அப்புறம் "ஷிதாய்". ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த 4 கிராமர் பாயிண்டோட எக்ஸ்ப்ளனேஷன், சிம்ப்ளிஃபைடு எக்ஸாம்பிள் ப்ளஸ் அதுக்கு ஒரு ஒரு லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஸோ அத நம்ம பார்க்கலாம் என்னன்னு. ஸோ இதோட பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, தொதான். தா ஃபார்மோட வரும். தா, தொதான் அப்படின்னும். ஆக்சுவலி இந்த கிராமர் பாயிண்ட் வந்து நான் கான்வர்சேஷன்ல நெறைய கேள்விப்பட்டிருக்கேன், தொதான்றது. ஸோ இது ஒரு பாப்புலரான கிராமர் பாயிண்ட் தான். கா தோ ஒமத்தாரா அப்படின்றது என்னதுன்னா, இதுவுமே தா ஃபார்ம்ல யூஸ் பண்ற ஒரு கிராமர் பாயிண்ட். கா நாய் கா நோ உச்சினி அப்படின்றது என்னன்னா, வெர்போட கா பிளஸ் வெர்போட நாய் ஃபார்மோட கா நோ உச்சினி. ஷிதாய்ன்றது மாஸ் ஃபார்மோட யூஸ் பண்றது. ஸோ இதுதான் பேட்டர்ன். இப்ப நம்ம ஒரு கிராமரோட சிம்ப்ளிஃபைடு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு வந்து தொதான். ஸோ தொதான்றது என்னதுன்னா, ஒரு செயல் நடந்து முடிஞ்ச உடனே இன்னொரு செயல் வந்து நடக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு, "தோவா ஓ அகேத தொதான், நெக்கோகா தேத்தே கிதா". இப்ப என்னோட வீட்ல வந்து ஒரு கேட் இருக்கு. ஸோ இப்ப நான் வந்து என் வீட்டு கதவ தொறந்து வெளிய போறேன். ஆனா நான் வெளிய போறதுக்கு முன்னால, என்னோட கேட் வந்து பூனை வந்து வெளிய போயிடுச்சு. அது எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். நான் போக கதவ தொறந்தா, எனக்கே தெரியாம ஒரு ஷாக் இல்ல சடனா அன்எக்ஸ்பெக்டடா வந்து பூனை வந்து வெளிய வருது. கதவ திறந்த உடனே பூனை வெளிய வந்தது. ஸோ இது வந்து ஜஸ்ட் கேப்பே இல்ல. நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்றேன். டக்குனு வந்து பூனை வந்து வெளிய போயிடுச்சு. இம்மீடியேட் ரியாக்ஷன். இது வந்து ஒரு சடனா இருக்கிற ஒரு நிகழ்வு இல்லையா? ஸோ அதுதான் தொதான். காத்தோ ஒமொத்தாரா இல்லன்னா காத்தோ ஒமோவு அப்படின்றது என்னதுன்னா, ஸோ ஒரு விஷயம் நடந்ததுன்னு நெனைக்கும்போது, ஸோ இத நல்லா நீங்க கவனிக்கணும். நெனைக்கிறத பத்தி நம்ம சொல்றோம். உமோவுன்றது நெனைக்கிறது இல்லையா? திங்கிங். ஸோ ஒரு விஷயம் நடந்ததுன்னு நெனைக்கும்போது, இன்னொரு விஷயம் வந்து நடக்குது. இல்ல இன்னொரு மாற்றம் வந்து நடக்குது. ஸோ அமேகா ஃபுத்தா காத்தோ உமோவுத்தோ சுகு யமே மாஷ்தா. அப்படின்னா என்னது? ஸோ மழை வந்து பெய்யுதுன்னு நெனச்சிட்டு இருக்கிற உடனே, மழை நின்றுச்சு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா, குயிக் சேஞ்ச் தான். ஸோ என்னோட திங்கிங் வந்து பெய்யுது. பட் பேஞ்ச மழை டக்குன்னு நின்றுச்சு. ஸோ இதுவுமே எனக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சர்ப்ரைஸான ஈவென்ட் தான். ஆனா இதில பாருங்க, இதில ஒரு சேஞ்ச் வந்து இது வந்து நெனைக்கிறது. செயல் கிடையாது, நெனைக்கிறது. ஓகே. அடுத்த கிராமர் பாயிண்ட் வந்து கா, நாய், கா, நோ, உச்சினி. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு செயல் வந்து முடிஞ்சுச்சா, முடியலையான்னு நமக்கு தெரியல. ஆனா இன்னொரு செயல் வந்து அடுத்த செயல் வந்து ஆரம்பிக்குது. இல்ல நடக்குது. ஆரம்பிக்கிறதோ, நடக்கிறதோ. ஓகேவா? ஸோ இதில எக்ஸாம்பிள்ல என்ன பார்க்குறோம்னா, "இயே ஓ தெருக்கா தெனாய்க்கா நோ உச்சினி, அமேகா ஃபுரி தஷ்தா". ஸோ இப்போ வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்ட விட்டு வெளிய போலாமா? வேணாமா? அப்படின்னு ஒரு ஷாப்பிங் போறதுக்கு வீட்லருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ போலாமா? வேணாவான்னு. உடனே வந்து என்ன ஆரம்பிக்குது? மழை பெய்யுது. மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ இத நம்ம நெறைய தடவ வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். இப்ப சப்போஸ் காலையில ஆஃபீஸ்க்கு கிளம்பலாமா? வேணாமா? மழை பெய்யுமா? பெய்யாதான்னு இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சுரும். இல்லையா? ஸோ இது வந்து பெய்யுமா? பெய்யாதான்றது வந்து என்னன்னா, அப்போதைக்கு பெய்யல ஆக்சுவலி இல்லையா? ஸோ மழை பெய்யல. அம் அது வந்து ஒரு ஈவென்ட் வந்து நடக்குதா? இல்ல நடக்கலையா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கும்போது, ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு ஷார்ட் கேப்லயே வந்து நடந்து முடிஞ்சிற ஒரு விஷயம் தான். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் கிராமர் பாயிண்ட் வந்து என்னன்னா ஷிடாய். ஷிடாய்ன்றது என்னதுன்னா, ஸோ ஒரு விஷயம், ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்ச உடனே, அடுத்த செயல் வந்து திட்டமிட்டபடி நடக்கும். இதுல வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டியது நீங்க திட்டமிட்டபடி இல்லையா? இப்போ ஷிகோட்டோ கா ஓவாரு ஓவாரி ஷிடாய் காயரிமாஸ் இல்லையா? ஸோ இப்போ நான் ஆஃபீஸ்ல வேலை முடிஞ்ச பிறகு கண்டிப்பா வீட்டுக்கு தான் திரும்ப போகணும் இல்லையா? இல்ல நம்ம எங்க தங்கி இருக்கிறோமோ அங்க திரும்ப போறோம். இது ஒரு திட்டமிட்ட ஒரு செயல். இது ஒரு ஷெட்யூல்னே சொல்லலாம் இல்லையா? ஸோ இது ஒரு பிளான்டு ஆக்ஷன். ஸோ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஓகே. ஸோ இந்த 4 கிராமர் பாயிண்ட்ட ஈஸியா ஒரு எமோஜி வச்சு புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரே எக்ஸாம்பிளோட. ஸோ அதுக்காக தான் இந்த டேபிள் வந்து ஒரு குயிக் ரீகேப் மாதிரி நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து தா, தொதான் அப்படின்றது என்னன்னா, உடனே ஒரு விஷயம் நடக்குது. இல்லையா? "தோவா ஓ அகேத்த தொதான் நெக்கோகா தேத்தா." ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஷாக்கு. இது வந்து சாதாரண நிகழ்வு இல்ல. நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா எனக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் வந்து நடக்குது இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஷாக்கான எமோஜி. இது வந்து காத்தோ ஒமோத்தாரா அப்படின்றது என்னது? ஸோ இது வந்து நினைக்கிறது. திங்கிங்ன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? மூவ். ஸோ "ドアを開けたと思ったら猫が出した." ஸோ நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் செயல்ல நடக்கல. பட் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே, யாரோ ஓப்பன் பண்ணிட்டாங்க கதவ. பூனை வந்து வெளிய போயிடுச்சு. ஸோ இது ஒரு எப்படின்னா, சர்ப்ரைஸ். நான் நெனச்சிட்டு இருக்கேன். யாரோ ஒரு அந்த செயல பண்ணிட்டாங்க. இல்லையா? 3 கிராமர் பாயிண்ட் வந்து கா, நாய், கா, நோ, சீனி அப்படின்றது என்னன்னா, ஒரு விஷயம் முடிஞ்சுச்சா இல்லையான்னு தெரியாமலே இன்னொரு விஷயம் நடக்கிறது. ஸோ "ドアを開げるか開げないかのうちに猫が出した." ஸோ இது வந்து தெரியல நமக்கு. ஓப்பன் ஆயிருக்கா, ஓப்பன் ஆகலையான்னு தெரியல. பட் ஆனா என்ன ஆகுது? நெக்கோ வந்து போகுது வெளிய. இது ஒரு கன்ஃப்யூஸ்டான ஸ்டேட். நான் ஓப்பன் பண்ணணும்னு நெனைக்கல. மித்தவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னாலும் எனக்கு தெரியல. ஆனா பூனை வெளிய போகுது ஒரு மேஜிக் காட்டும். ஸோ இது ஒரு அதுதான் அந்த ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்மைலி நீங்க பார்க்குறது. லாஸ்ட் கிராமர் பாயிண்ட் ஷிதாய். இது ஒரு திட்டமிட்ட செயல் வந்து நடக்கிறது. ஸோ "ドアを開けஷிதாய் ஹைத்தே குதாசாய்." ஸோ இப்ப நான் வந்து டோர ஓப்பன் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? டோர ஓப்பன் பண்ணா தான் வீட்டுக்குள்ள நுழைய முடியும் இல்லையா? ஸோ இது ஒரு திட்டமிட்ட ஒரு ஆக்டிவிட்டி. அத தான் வந்து நம்ம இங்க குறிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு எமோஜியா பார்த்தோம்னா, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நீங்க இப்ப பார்க்குறது. தொதான்றது ஒரு ஷாக். அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறது. காத்தோ ஒமோத்தாரா அப்படின்றது, ஏதோ ஒண்ணு நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது. யார் மூலியமாவதோ நடக்குது மைட் பி. ஸோ அது ஒரு தாட் வந்து சேஞ்ச் ஆகுது. கா, நாய், கா, நோ, உச்சினி அப்படின்றது கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட். இது வந்து ஒரே டைம்ல நம்ம வந்து நம்ம செய்யல. ஆனா எப்படியோ நடக்குது அது. அதான் கன்ஃப்யூஷன். ஷிதாய் அப்படின்றது பிளான்ட் ஆக்டிவிட்டி. ஓகே. ஸோ இப்ப இந்த 4 கிராமர் பாயிண்ட்டையும் வந்து ஷின்கான்சன் மாஸ்டர் பேஜ் நம்பர் 19ல வந்து இருக்கு. தாத்தோ தான், காத்தோ மோத்தோ, அப்புறம் கா, நாய், கா, நோ, உச்சினி, ஷிதாய். ஓகே. இது வந்து எப்படின்னா, லைக் ஷின்கான்சன் மாஸ்டர்ல இந்த மாதிரியான சிம்ப்ளிஃபைட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இல்ல. தமிழ் வழியா. தமிழ் வழியா ஆப்வியஸா இருக்காது. பட் இருந்தாலும் அந்த சிம்ப்ளிஃபைட் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாததுனால, இந்த மாரி நான் உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்ல ஒரு எமோஜிய ரிலேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக. ஓகே. இப்போ இந்த 4 கிராமர் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா, புரியலையான்னு உங்கள நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த குவிஸ். ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணலான்னா, அந்த டேபிள்ல உள்ள அந்த 4 கிராமர் பாயிண்ட் அந்த எமோஜியோட நீங்க ஒரு எக்ஸாம்பிள்ல ஞாபகத்துல வச்சுட்டு, இந்த ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்கு.
ஓகே. ஸோ இந்த 6 கொஸ்டின்ஸையும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டினா வந்து ஜப்பனீஸ்ல படிக்கிறேன். தமிழ் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்காக தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தோவோ ஓ அகேதா டேஷ் நெக்கோகா தொபிதஷ்டா. பூனை வந்து பாஞ்சு வருது. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஆன்சர் அப்படின்றது. செகண்ட் கொதமோ வா நாய்தா டேஷ் சுகு வராய்தஷ்டா. இது பாருங்களேன். ஒரு எப்படி சொல்றது? அழுதுட்டு இருக்குன்னு நான் நினைக்கும் போதே சிரிக்குது. அப்ப இது என்னவா இருக்கும்? 3வது இயே ஓ தெரு டேஷ் அமேகா ஃபுரிதஷ்டா. ஓகே. இது வந்து எந்த ஆர்டர்லயும் இல்ல கிராமர் பாயிண்ட். நீங்க அந்த சென்டென்ஸ வச்சு தான் அது என்ன கிராமர் பாயிண்ட்ன்றத கண்டுபிடிக்கணும். ஓகே. அடுத்து 4th ஒன் வந்து ஜும்பிகா தெக்கி ஷிதாய் ஷுப்பட்சு ஷிமாஸ். 5th ஒன் தென்ஷானி நொத்தா டேஷ் சுகு நெத்தேஷ் மத்தா. 6th ஒன் சுவருக்கா சுவனாய்க்கா சுவரனாய்க்கா நோ உஜினி நமாயே ஓ யொபாரே தான். இப்போ இந்த 6th கொஸ்டின் வந்து மைட்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிராமர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இது என்ன சென்டென்ஸ் இதுன்னு புரியலையேன்னு நீங்கள் மைட்பி யோசிக்கலாம். இது என்ன சிச்சுவேஷன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு பேங்க்குக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு டோக்கன் வாங்குகிறோம். டோக்கன் வாங்கின பிறகு தான் நம்ம வெயிட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து சீட்டெல்லாம் போட்டிருக்காங்க. டேபிள் போட்டிருக்காங்க. சேர் போட்டிருக்காங்க. நீங்க போய் உட்காரலான்னு பார்க்கறதுக்கு முன்னாலேயே வந்து பேர கூப்பிட்றாங்க. அவ்வளோ குயிக்கா வந்து நடந்துச்சு. ஸோ ஆக்டிவிட்டி அதுதான் அது. ஸோ இப்ப இந்த பர்ட்டிகுலர் குவிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமான கிரியேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மெனக்கெடலோட. ஸோ அதனால நீங்க இத ட்ரை பண்ணிட்டு, நிச்சயமா எனக்கு ஆன்சர்ஸ வந்து கமெண்ட்ல போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியல, எனக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட வேணும்னு சொன்னீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத வந்து பின் பண்றேன். அந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ரைட் ஆன்சர்ஸ் வந்து பின் பண்றேன். இதுக்கு ஒரு 1 வீக் டைம். ஸோ நீங்க எல்லாரும் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நீங்க நெறையா பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, N2 கிராமர் சிம்ப்ளிஃபைடு நம்ம தமிழ் மொழியில வந்து நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தது. எங்கேயுமே இல்லன்றதுனால, நானே ஒண்ணு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து லாங் டேர்ம்ல நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா போகணுன்றது என்னோட பெரிய ஆசை, கனவு. ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஸோ இப்போ 3 வீடியோ போட்டதுல வந்து 3 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். கண்டிப்பா நான் அது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ஸோ இன்னும் நெறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வளரணும். ப்ளஸ் இந்த வீடியோஸ் வந்து நெறைய பேர் படிக்கிறவங்களுக்கு ரீச் ஆகணுன்றது தான் என்னோட ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ கண்டிப்பா நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை.